பாடல் புஸ்தகத்திலே 259வது பாடல் 259வது பாடல், உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அப்பான்னு கூப்பிடவா என்ற பாடலை நாம் மகிழ்ச்சியோடு பாடுவோம். அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அம்மான்னு கூப்பிடவா, கருவில் என்னை சுமந்தத பார்த்தா அம்மானு சொல்லணும், தோளில் என்னை சுமந்தத பார்த்தா அப்பானு சொல்லணும், என்னை கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் பார்த்தா அம்மானு சொல்லணும், என்னை ஆற்றுவதும் தேற்றுவதும் பார்த்தா உம்மை அம்மானு தாய்க்கு தாயாக இருந்து நம்மை ஆற்றி தேற்றி நடத்துகிற தேவன் தான் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நம்முடைய தகப்பன் நம்மை தாய் போல
ஆற்றுகிற தேற்றுகிற தகப்பன், தாயை போல கண்ணீரை துடைக்கிற தகப்பன், நம் விண்ணப்பத்தை கேட்கிற தகப்பன். நம் தகப்பனிடத்திலே வந்திருக்கிறோம் சகோதரி சகோதரி. நாம் முழு இருதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு பலனோடும் முழு சிந்தையோடும் அவரை ஆராதிப்போம். அவர் நம்முடைய ஆராதனை நுகர்ந்து வந்த தேவன், நம் நடுவே அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆகவே நாம் மனமகிழ்ச்சியோடு தேவ சமூகத்திலே காணப்படுவோம். லௌகிய கவலைகளை விட்டு விடுவோம். உலக காரியங்கள் எதுவுமே நாம் முன்வைக்க வேண்டாம். நம் தகப்பன் எல்லாவற்றையும் பார்த்து நம்மை நிவர்த்தி செய்து இந்த இடத்திலிருந்து ஒரு பெரிய விடுதலையோடு அனுப்புவார். தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர் சகலத்தையும் நமக்கு செய்து முடிக்கிற தேவன் தான் நம் தேவன். அவர் நம்மை வெறுமனே அனுப்புகிற தேவன் அல்ல. அவர் நம்மை நினைத்தருளுகிற தேவன். நம்மை நினைத்தருளுகிற தேவன் நம் தேவன். நம்முடைய பாடுகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், சஞ்சலங்கள், வருத்தங்கள் எல்லாவற்றையும் அவர் அறிவார். எல்லாவற்றிலும் அவர் இந்த நாளிலே விடுதலை கொடுத்து, சுகம் கொடுத்து, பலன் கொடுத்து, வார்த்தையின் வல்லமையினால் நம்மை நிரப்பி இந்த இடத்துல அனுப்பத்தான் தேவன் இந்த ஆராதனையிலே பங்கு பெற நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஆகவே நாம் மகிழ்ச்சியோடு தேவ சமூகத்திலே காணப்படுவோம். கர்த்தர் நம்மை நடத்துவார், ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாடல் புஸ்தகத்திலே இப்போ நம்ம சபை பாட்டு கிறிஸ்துமஸ் பாட்டாக இதை தயார் பண்ணி ஆத்மேஸ்வர் சபையில் தஞ்சாவூரில் இந்த பாட்டை நமக்கு கொடுத்தாங்க. அது நம்ம புக்கில் இல்லை. அதனால இந்த பாட்டை நம்ம எல்லோரும் மகிழ்ச்சியோடு பாடவும், தெரிந்தவர்கள் பாடுங்க. விண்ணுலகம் விட்டு மண்ணுலகம் வந்த மன்னாதி மன்னனே என்ற பாடலை நாம் எல்லோரும் பாடும். உலகம் விட்டு மண்ணுலகம் வந்த மன்னாதி மன்னனே ஸ்தோத்திரம். விண்ணுலகம் விட்டு மண்ணுலகம் வந்த மன்னாதி மன்னனே ஸ்தோத்திரம். எங்கள் பாவங்களை நீக்கிடவே பலியாக வந்தீரே. எங்கள் பாவங்களை நீக்கிடவே மண்ணுலகம் வந்த மன்னாதி மன்னனே ஸ்தோத்திரம். எங்கள் பாவங்களை தீர்த்திடவே பலியாக வந்தீரே. எங்கள் பாவங்களை தீர்த்திடவே பலியாக வந்தீரே. உந்தன் அன்புக்கு
விண்ணுலகம் விட்டு மண்ணுலகம் வந்த மன்னாதி மன்னனுக்கு ஸ்தோத்திரம். அவரை துதித்து பாடி இந்த கிறிஸ்துமஸ் மாதத்தில் நாம் அவரை பிறப்பின் பண்டிகையை ஆசரிக்க வேண்டியிருக்கிறதுனால நாம் எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறோம். தேவன் இந்த நாட்களிலே எதற்காக இந்த உலகத்துக்கு வந்தார், ஏன் இந்த உலகத்துக்கு வந்தார் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அவர் பாவிகளை ரட்சிப்பதற்காக வந்தார். அவர் பாவத்தை மன்னிப்பதற்காக வந்தார். தம்முடைய ஜனங்களை பாவத்திலிருந்து மீட்பதற்காக வந்தார். அவர் மகா பரிசுத்தர், மகா வல்லமுள்ள தேவன், மகா இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தம் உள்ள தேவன். அவர் நம்மேல் வைத்த பாசத்தினால் இந்த உலகத்திலே தன்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வந்தார். அவர் தன்னுடைய சரீரத்திலே பிக்கு கொடுத்து ரத்தத்தை சிந்தி விலக்கிரையும் கொடுத்து நம்மை வாங்கியிருக்கிறார். நம்மோடு நம் தேவாதி தேவன் ரத்த உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். ஆகவே நாம் இந்த நாட்களில் அவருக்கு சாட்சியாக நாம் பரிசுத்தமாக பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை முடிவு புரிந்தும் பயபக்தியோடு பாதுகாத்துக் கொள்வது நாம் ஜீவிக்க நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவார். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். சகோதரனே சகோதரி, நம் இயேசு நம் தேவன் நம்மோடு இந்த கிரியைகளை நடப்பித்த அவருடைய வசனத்தை உறுதிப்படுத்துவார். அவர் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். அவர் நம்மோடு வந்து எல்லா நன்மைகளும் எல்லா ஆசீர்வாதங்களையும் நமக்கு கொடுத்து நம்மளை ஆற்றி தேற்றி கரம் பிடித்து புதிய ஆண்டுக்குள்ளே நம்மை வழிநடத்தி செல்வார். ஆகவே அவர் சமூகத்திலே மகிழ்ச்சியோடு காணப்படுவோம். அவரை துதித்து பாடி ஆராதிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லோரும் முழங்காலில் பாடல் புஸ்தகத்தில் பாடல் புஸ்தகம் அந்த பாட்டில் 78வது பாடல் எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான். அவர் எந்த சங்கீதமானவர் பலமுள்ள கோட்டையுமா. இந்த பாடலை பாடும். பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான இயேசுவை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான இயேசுவை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எங்கள் சங்கீதமானவர், துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும்
ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான இயேசுவை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவருக்கு சங்கீதமானது. 2-3 பேர் என் நாமத்தினாலே இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவிலே இருப்பேன் என்றார் நம் தேவன். நமது தேவன் வல்லமையுள்ள தேவன், நம்மை நேசிக்கிற தேவன், நம் மீது அன்பு செலுத்துகிற தேவன், இரக்கம் பாராட்டுகிற தேவன் நம் தேவன். இந்த நாளிலும் தேவன் நம் நடுவிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். இந்த ஆராதனையிலே பங்கு பெற்ற வந்திருக்கிற உங்கள் எல்லோரோடும் தேவன் அவருடைய பெரிதான இரக்கத்தை உங்கள் மீது காண்பிப்பதற்காகத்தான் இந்த நாள் நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். அவர் வல்லமையுள்ள தேவன், மகத்துவமுள்ள தேவன். வாழ்நாள் முழுவதும் அவரை வாழ்த்தி அவர் வருகையில் அவரோடு இணைந்து என்றும் நாம் வணங்கி அவரை வாழ்த்தி துதிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆகவே நம் தேவாதி தேவன் மிக விரைவிலே வரப்போகிறார். அவர் வருகை மிக மிக சமீபம். ஆகவே நாம் எல்லோரும் ஆயத்தத்தோடு நாம் காணப்பட வேண்டும். இந்த நாட்களிலே ஏனதானோ என்று நாம் இருக்க வேண்டாம் சகோதரனே, சகோதரியே. இந்த வருட இறுதியிலே நாம் அதிகமாக தேவனுக்கு நன்றி பலிகள், துதி பலிகள், சோத்திர பலிகளை ஏறெடுக்க வேண்டும். அவர் அதிகமாக போற்ற வேண்டும், துதிக்க வேண்டும். அவர் செய்த நன்மைகளை, அவர் நமக்கு செய்த உபகாரங்களை, அவர் கொடுத்த எல்லா காரியங்களையும் நினைவு கூர்ந்து அவர் சமூகத்திலே நாம் விழுந்து கிடந்து துதித்து சோத்திரித்து பாடி அவரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். புதிய வருடத்துக்கு செல்ல நாமே ஆயத்தப்படுத்த வேண்டும். இன்னும் சுத்திகரிக்க வேண்டும், இன்னும் பரிசுத்தப்பட வேண்டும். பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய வேண்டும். கிருபையின் மேல் கிருபை. அவர் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மை ஆதரிப்பார். நம் நடந்து அவருக்குள்ளே சாட்சியாக ஜீவிக்க நம்மை ஒப்புக் கொடுப்போம். பாடுவோம். வானவர் கிறிஸ்து நாமம் அதை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். வானவர் கிறிஸ்து நாமம் அதை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். வருகையில் அவரோடு இணைந்து என்றோ, வருகையில் அவரோடு இணைந்து என்றோ வணங்குவோம், வாழ்த்துவோம், போற்றிடுவோம். வணங்குவோம், வாழ்த்துவோம், போற்றிடுவோம். அவர் எங்கள் சங்கீதமானவர், மரணான கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான இயேசுவை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான இயேசுவை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எங்கள் தேவாதி தேவனை துதித்துக் கொண்டே வரப்போகிற புதிய வருடத்துக்கு நாம் ஆயத்தப்படுத்துவோம். அதிகமாக துதி பலிகளை ஏறப்போம். தேவ சமூகத்தில் அதிகமாக காத்திருப்போம். வருட இறுதியிலே நாம் அதிகமாக தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்க நம்மை ஒப்புக் கொடுப்போம். தேவ சமூகத்தில் ஒரு புதிய வல்லமையோடு, புதிய அபிஷேகத்தோடு, புதிய கிருபையோடு, புதிய ஆசீர்வாதங்களோடு புதிய ஆண்டுகளை நாம் கடந்து செல்ல வேண்டும். ஆகவே அதற்குள்ள ஆயத்தத்தோடு காணப்படுவோம். கர்த்ததாமே நம்மை நடத்துவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தொழுதும் எல்லோரும் கோபுர விழுந்து பணிந்து அவரை தொழுது கொள்வோம். எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஒன்றுமில்லை ராஜா, குப்பைகள் தூசிகளப்பா. உடைய சமூகத்தில் நிற்க தகுதியற்றவர்களப்பா. எங்களை கூட உடைய விலையேறப்பட்ட ரத்தத்தை சிந்தி மீட்டெடுத்து இந்த நாளிலுமே ஆராதிக்க தொழுது கொள்ள உடைய பிள்ளைகளாய் நம்முடைய சரீரமான சபையில் அங்கமாக இருந்து ஆராதிக்க தொழுது உள்ள எங்களை கொண்டு வந்தீரே. உமக்கு கோடா கூடி துதிகளையும் சுதந்திரங்களை எடுக்கிறோம். தொழுகையும் பாடலை அங்கீகரித்தீரே. அப்பா, நீர் வார்த்தையின் வல்லமையினால் நிரப்பி நீரே பிடுங்குகிறவர், கட்டுகிறவர், நாட்டுகிறவர். ஆமாப்பா ஆண்டவரே, எரேமியா 1:9-10 படி இந்த நாளிலே நீர் எங்களை நடத்தி, எங்களை பலப்படுத்தி, எங்களை நடத்தி ஆசீர்வதியும், சுத்திகரியும், ஆவியில் அனல் மூட்டும், அக்கினி ஜுவாலையாக மாற்றும், தாழ்த்தி வறுமையாக்கி துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.
வாசிக்கும்படியாக குறிப்பிட்ட சங்கீதம் 92ஆம் சங்கீதம். 92ஆம் சங்கீதம் மாறி மாறி வாசிப்போம். பழைய ஏற்பாடு பக்கம் 729 ஓய்வு நாளின் பாட்டாகிய சங்கீதம். கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் பற்று நரம்பு வீணையினாலும் தம்பூரினாலும் தியானத்தோடு வாசிக்கும் சுரமண்டலத்தினாலும் காலையிலே உமது கிருபையையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பதும் நலமாயிருக்கும். கர்த்தாவே, உமது செய்திகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர். உமது கரத்தின் கிரியையின் மித்தம் ஆனந்த சத்தமிடுவேன். கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள். மிருக குணமுள்ள மனுஷன் அதை அறியான், மூடன் அதை உணரான். துன்மார்க்கர் புல்லை போல தழைத்து அக்கிரமக்காரர் யாவரும் செழிக்கும் போது அது அவர்கள் என்றென்றைக்கும் அழிந்து போவதற்கே ஏதுவாகும். கர்த்தாவே, நீர் என்றென்றைக்கும் உன்னதமானவராய் இருக்கிறீர். கர்த்தாவே, உமது சத்துருக்கள் அழிவார்கள், உமது சத்துருக்கள் அழிந்தே போவார்கள், சகல அக்கிரமக்காரரும் சிதறுண்டு போவார்கள். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர். புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும், எனக்கு விரோதமாய் எழும்புகிற துன்மார்க்கருக்கு நேரிடுவதை என் காது கேட்கும். நீதிமான் பனையை போல் செழித்து லிபனோனுள்ள கேதுருவை போல் வளருவார். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாய் அவரிடத்தில் அநீதி இல்லை என்று வழங்க பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாயிருப்பார்கள். ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே தேவன் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையும் பங்கு பெற நம்ம எல்லோரையும் கூட்டிச் தருகிறார். இயற்கை அனுகூலமாக்கி கொடுத்தும் ஒரு சில பேர் இந்த கூட்டத்துக்கு வர முடியாமல் அவர்கள் வீட்டிலே தங்கியிருக்காங்க. ஆண்டவர் தான் அவர்களோடு பேசணும். நாட்களிலும் நம் தேவன் நம்மோடு அசைவாடி கொண்டிருக்கிறார். அவர் நம்மை நடத்துவார். இந்த சபையின் காரியங்கள் அநேகம் இருக்கிறது. அதையெல்லாம் தேவன் தான் பொறுப்பெடுக்கணும். வருகிற 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிந்தவுடனே இங்கிருந்து எடப்பாடி பகுதிக்கு ஊழியத்துக்கு செல்ல வேண்டும். அங்கே இந்த பாமர மக்கள், ஆதிவாசி மக்கள் இடையிலே, ஆதி திராவிட மக்கள் மத்தியிலே அங்கே ஒரு கூட்டம் நடைபெறுகிறது. அந்த மக்களுக்கு வார்த்தையை சொல்லவும், அந்த மக்கள் மத்தியில் கிறிஸ்மஸ் ட்ரீ அதை கொண்டாடவும், அந்த மக்களுக்கு பரிசுகள் வழங்கவும், புது ட்ரெஸ் எடுத்து கொடுக்கவும், எல்லா காரியங்களும் நம் சபையின் மூலமாக தாங்கப்பட்டு நடத்தப்படுகிறது. அங்கேயும் அந்த பிள்ளைகளுக்கு அநேக காரியங்களை தேவன் அந்த இடத்துல ஃபங்க்ஷனாக நடத்துகிறாங்க. நல்ல ஒரு ஆகாரம் அவர்களுக்கு போடுவாங்க. அந்த மக்கள் அதை சாப்பிடவே மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவங்களுக்கு ஒரு பிரியாணி செய்து அந்த மக்கள் மத்தியில் அதை மகிழ்ச்சியோடு அதை உண்ணும்போது அது ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். அந்த கூட்டத்து மக்கள் அங்கே வரும்போது தேவன் இந்த கூட்டத்துக்காக, அதுக்குரிய தேவைகளை சந்திக்கும்படியாக நீங்கள் ஜெபிக்கும்படி உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எப்பொழுதும் தேவனுடைய வார்த்தைக்காக தேவ சமூகத்திலே நாம் காத்திருப்போம். தேவன் நமக்காக கொடுக்கிற வார்த்தை நம்மை ஆற்றி தேற்றி இந்த இடத்திலிருந்து ஒரு பெரிய விடுதலையோடு மகிழ்ச்சியோடு தேவன் அனுப்புவோம். தேவன் வந்தவர்களை ஒருவராது வெறுமனை போகாதபடி தேவன் பாதுகாத்து நடத்துவார். வார்த்தையின் வல்லமையினால் நம்மை நிரப்பி அனுப்புவார். ஆகவே நாம் மகிழ்ச்சியோடு தேவ சமூகத்திலே பயத்தோடு நடுக்கத்தோடு காணப்படுவோம். கர்த்தர் நம்மோடு பேசுவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். சண்டை முடிச்சோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆதியாகமம் 24:60 படி நம்முடைய தேவன் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் கோடா கோடி பெருக பண்ணுவாராங்க. இந்த இயற்கை கிளைமேட் நேரத்திலும் கடுமையான மழைக்கு மத்தியிலே கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு நேற்றைக்கு இரவிலிருந்து நமக்கு கால சூழ்நிலைகளை மாற்றி கொடுத்து இத்தனை பேர் இன்றைக்கு நம் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று அவருடைய சித்தமாக இருக்கிறது.
தேவன் நம்ம எல்லாரையும் கூட்டி சேர்த்திருக்கிறார். அது அவருடைய கிருபை, அது அவருடைய கிருபை. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடித்த பிறகு நாம் எல்லாருமே இங்கிருந்து எடப்புவாடி சென்று அந்த ஏழை மக்களுக்கு உணவு, ட்ரெஸ், விசேஷித்த வசனங்களை கொடுத்து அருமையான ஐயாவோடு செல்லும்படி அன்போடு நாங்கள் கேட்கிறோம். அதற்கு உதவி செய்ய முன் வருகிறவர்கள் உதவி செய்யும்படி அன்போடு கேட்கிறோம். தொடர்ந்து கிறிஸ்மஸ் நமக்கு அருமையானவர்களே 25ஆம் தேதி புதன்கிழமை காலையில் எப்போதும் போல இப்படி ஆராதனை நடைபெறும். அடுத்து பழைய புதிய வருடம் இரவு 10லிருந்து காலையில் குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் ஆமாம் ஒரே ஆராதனை. நாங்கள் இங்கே வர முடியாதபடியினால் நீங்கள் பழைய புதிய வருட ஆராதனைக்கு பாளையங்கோட்டை வரும்படி அன்போடு கேட்க. அக்கின்றது உபவாச கூட்டம் பரிசுத்த பர்வதத்தில் 13, 14, 15 இந்த 3 தினங்களும் நீங்கள் அக்கின்றது உபவாச கூட்டத்தில் பங்கு பெறுங்கள். இங்கிருந்து நாங்கள் வாகனங்களை அருமையான தகப்பன் மாசிலாமணி ஐயா ஒழுங்குபடுத்தி உங்களோடு அவங்க வருவாங்க. நாம் எல்லாரும் தென் மாவட்டத்திலிருந்து கடந்து சென்று 3 நாட்களும் தேவ சமூகத்தில் அமர்ந்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்று வருவோம். இந்த நாளிலும் தேவன் அன்பு ஐயா மூலமாக நமக்கு தேவன் கொடுக்கிற செய்தி எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், முதல் அதிகாரம், 2ஆம் அதிகாரம் அல்ல, 1ஆம் அதிகாரம், பக்கம் 874. எரேமியா 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். பார் பார் பிடுங்கவும், பார் பிடுங்கவும், இடிக்கவும், இடிக்கவும், அழிக்கவும், அழிக்கவும், கவிழ்க்கவும், கவிழ்க்கவும், கட்டவும், கட்டவும், நாட்டவும், நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று ராஜ்யத்தின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். கர்த்தர் என்னுடனே சொன்னார். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய செய்தி இதுல நிறைய 10வது வசனத்தை பாருங்க. பார் பிடுங்கவும், அடுத்து இடிக்கவும், அடுத்து அழிக்கவும், அடுத்து கவிழ்க்கவும், அடுத்து கட்டவும், அடுத்து நாட்டவும் என்று வேதத்திலே பார்க்கிறோம். இதுல ஒரு பகுதியை மாத்திரம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். பார் பிடுங்கவும். ஆண்டவர் நம்மளை பிடுங்குவதற்காக அல்ல, அந்த இடத்துல இன்னொரு பகுதி கடைசியில நாட்டுவதற்காக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். அருமையானவர்களே, இன்றைக்கு தேவன் கொடுக்கிற விசேஷித்த செய்தி, நாம் பிடுங்கப்படாமல் நாட்டப்பட வேண்டும். நாட்டப்பட வேண்டும், நாட்டப்பட வேண்டும். அருமையானவர்களே, அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இன்றைக்கு வாசித்த சங்கீதம் 92வது சங்கீதம் நாம் பிடுங்கப்படாமல் நாட்டப்பட. அதுல 12வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நீதிமான் பனையை போல் செழித்து ம் லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். முதலாவதாக அருமையானது 13வது வசனத்தை பாருங்க. கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். நாம் நாட்டப்படணும், பிடுங்கப்படக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில சபையில் நாட்டப்படணும், குடும்பத்தில் நாட்டப்படணும், நம்முடைய தொழிலில் நாட்டப்பட்டு செழித்து ஓங்க வேண்டும். எல்லா விதத்திலும் நாம் நாட்டப்பட்டு செழித்து ஓங்க வேண்டும், பிடுங்கப்படக்கூடாது. குடும்பத்தில்
சமுதாயத்தில், தொழிலில், படிக்கிற இடத்தில், திருச்சபையில் நாம் பிடுங்கப்படக்கூடாது, நாட்டப்பட வேண்டும். சரி, நாம் பிடுங்கப்படாமல் நாட்டப்படுவதற்கு அருமையானவர்களே நாம் என்ன செய்ய வேண்டும்? வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். நாம் எங்கே நாட்டப்பட வேண்டும்? ஆலயத்திலே நாட்டப்பட வேண்டும். குடும்பத்திலே நாம் நாட்டப்பட வேண்டும். ஊழிய காரியத்தில் நாம் நிறைவாக நாட்டப்பட வேண்டும். இப்படி நாட்டப்படுவதற்கு நமக்கு என்ன தேவைப்படுகிறது? அடுத்த வசனம் 14வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தர் உத்தமர் என்றும், கர்த்தர் உத்தமர் என்றும், என் கண்மலையாகிய அவரிடத்தில், என் கண்மலையாகிய அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும், அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி. அடுத்த வசனம், அவர்கள் முதிர் வயதிலும் கனிதந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். நாம் கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட, நம்முடைய குடும்பத்தில் நாட்டப்பட, பிடுங்கப்படாமல் நாட்டப்படுவதற்கு முதலாவதாக அருமையான தேவனுக்கு அருமையானவர்களே, 14வது வசனம், கர்த்தர் உத்தமர் என்றும் நம்முடைய கண்மலையாகி அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி. நாம் நாட்டப்படுவதற்கு நமக்கு என்ன தேவைப்படுகிறது? கர்த்தருடைய குணலட்சணத்தில் ஒன்றாகிய உத்தம குணம் தேவைப்படுகிறது. அடுத்து நாம் நாட்டப்படுவதற்கு அருமையானவர்களே, அநீதிக்கு இடம் கொடுக்காத நம்முடைய தேவன் நீதி உள்ளவர். அப்ப நாம நாட்டப்படுவதற்கு எது நமக்கு தேவைப்படுகிறது? நாம் நாட்டப்படுவதற்கு உத்தம குணம், தேவனிடத்தில் உள்ள உத்தம குணம் நமக்கு தேவைப்படுகிறது. அடுத்து நாம் நாட்டப்படுவதற்கு ஆலயத்தில் நாட்டப்பட, குடும்பத்தில் நாட்டப்பட, சமுதாயத்தில் நாட்டப்பட, நம் வேலை ஸ்தலத்தில் நாட்டப்பட, ஊழியத்திலே நாம் நாட்டப்படுவதற்கு அருமையானவர்களே தேவனுடைய குணலட்சணமாகிய உத்தம குணலட்சணம் நமக்கு தேவைப்படுகிறது. அது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது, அருமையானவர்களே நீதியின் குணலட்சணம் தேவைப்படுகிறது. இந்த 2 குணலட்சணம் நமக்குள் காணப்படும் பொழுது ஆண்டவராகிய இயேசு நம்மளை சபையில் நாட்டுகிறார். நாட்டி நம்மளை செழிக்க பண்ணுகிறார். செழிக்க பண்ணி முதிர் வயதிலும் கனிதந்து புஷ்டியும் பசுமையுமாக இருக்கும்படி தேவன் நமக்கு அருள் செய்கிறார். அப்ப முதலாவது நாம் நாட்டப்படுவதற்கு உத்தம குணம். இரண்டாவது நாம் நாட்டப்படுவதற்கு என்ன குணலட்சணம் நமக்கு தேவை? நீதியின் குணலட்சணம். இந்த 2 குணலட்சணம் தேவைப்படும் பொழுது தேவன் நம்மளை நாட்டி நம்மளை செழிப்பாக்குகிறார். ஆலயத்தில் நாட்டி செழிப்பாக்குகிறார். நம்முடைய குடும்பத்துக்குள்ளே நாட்டி நம்மளை செழிப்பாக்குகிறார். தேசத்திலே நாட்டி, சமுதாயத்திலே நாட்டி நம்மளை செழிப்பாக்குகிறார். ஒவ்வொரு நாளும் உத்தம குணலட்சணத்தோடு வாழ்வோம். நீதியின் குணலட்சணத்தோடு வாழ்வோம். உத்தம குணம், உத்தம குணம், நீதியின் குணம். இந்த 2 குணமும் நம்மளை நாட்ட பண்ணி செழிப்பாக்குகிறது. செழிப்பாக்கி முதிர் வயதிலும் புஷ்டியும் பசுமையுமாக நம்மளை காணும்படி கர்த்தர் செய்து விடுகிறார். இந்த உத்தம குணத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? வாசிக்க நாம் கேட்போம். அருமையானவர்களே, ஒரு வசனம் வேதத்திலிருந்து. உத்தம குணம், ஆதியாகத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8, 9 2 வசனத்தை வாசிக்க கேட்போம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். போதும், நல்ல கவனிங்க. வேதம் சொல்லுகிறது, அருமையானவர்களே, யார் உத்தமன்? கர்த்தருடைய கிருபையை பெற்றவர்கள் உத்தமன். நோவா கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அந்த கிருபை அவரை உத்தமனாய் வாழ வைத்தது. தேசத்திலே அவர் நாட்டப்பட்டார்,
அருமையான தேவனுக்கு அருமையானவர்களே, கொப்பேர் என்னும் மரத்தினால் ஒரு பேழை உண்டு பண்ணப்பட்டு அதில் பாதுகாக்கப்பட்டார். மற்ற எல்லாருமே உத்தம குணலட்சணத்திற்கு அவர்கள் இடம் கொடுக்காதபடினால் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் தண்ணீரினால் 40 நாள் நியாயம் தீர்க்கப்பட்டு அவர்கள் அழிக்கப்பட்டார்கள், பிடுங்கப்பட்டார்கள். அவர்கள் நாட்டப்படவில்லை, அவர்கள் பிடுங்கப்பட்டார்கள், அழிக்கப்பட்டார்கள், கவிழ்க்கப்பட்டு போனார்கள். ஆனால் கிருபையை பெற்ற நோவா உத்தம குணமுள்ளவனாக கிருபை அவனை மாற்றி, அவனை அல்ல அவரை மாற்றி, அவரையும் அவருடைய மனைவியையும் அவருடைய பிள்ளைகளையும் அவருடைய பிள்ளைகளுடைய மனைவிமார்களையும் தேசத்திலே நாட்டி அவர்களை கர்த்தர் செழிப்பாகும்படி செய்தார், ஆசீர்வதிக்கும்படி செய்தார். மற்றவர்கள் எல்லாரும் கவிழ்க்கப்பட்டார்கள், மற்றவர்கள் எல்லாரும் பிடுங்கப்பட்டார்கள், அழிக்கப்பட்டார்கள். இந்த ஒரு சந்ததி காக்கப்பட்டது, நாட்டப்பட்டு காக்கப்பட்டது, செழிப்பாக்கப்பட்டது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்புள்ளம் கொண்டவர்களே, தெய்வீகத்துக்குரியவர்களே, நாம் பிடுங்கப்படக்கூடாது, நாட்டப்பட வேண்டும். இதற்கு முதலாவது உத்தம குணம் நமக்கு தேவை. இரண்டாவதாக அந்த சங்கீதத்தில் நாம் பார்த்தோம், உத்தம குணத்துக்கு அடுத்து நம்முடைய தேவனிடத்தில் அநீதி இல்லை என்று பார்த்தோம். அப்போ இரண்டாவது, நாம் பிடுங்கப்படாமல், கவிழ்க்கப்படாமல், அழிக்கப்படாமல் நாட்டப்படுவதற்கு நாட்டப்பட்டு செழிப்பாக்கப்பட, நாட்டப்பட்டு பாதுகாக்கப்பட, உயர்த்தப்பட, ஆமா, முதிர் வயதிலும் புஷ்டியும் கனியும் உள்ளவர்களாக வாழ்வதற்கு நீதியின் குணலட்சணத்தை நாம் முக்கியத்துவப்படுத்த வேண்டும். முதலாவது உத்தம குணம் நம்மளை நாட்டும்படி செய்கிறது. இரண்டாவது நீதியின் குணம். எது நீதி? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஏசாயா 46ஆம் அதிகாரம் 12வது வசனம். முரட்டு இருதயம் உள்ளவர்களே, முரட்டு இருதயம் உள்ளவர்களே, நீதிக்கு தூரமானவர்களே, எனக்கு செவி கொடுங்கள். இந்த இடத்துல ஏசாயா ஆவியானவருடைய துணை கொண்டு எழுதி வைத்திருக்கிறார். ஏசாயா 46:12வது வசனம். எது நீதி என்று, எது அநீதி? முரட்டு குணலட்சணம் அநீதி. அப்ப எது நீதி? நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற முரட்டு குணலட்சணத்தை விட்டு தாழ்மையின் குணலட்சணத்துக்கு நம்மை ஒப்பு கொடுப்பது நீதி. இந்த நீதிக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் நம்மை பிடுங்காமல், அழிக்காமல், அருமையானவர்களை நம்மளை நாட்டுகிறார், நம்மளை நாட்டி நம்மளை செழிப்பாக்குகிறார், நம்மளை நாட்டி முதிர் வயதிலும் புஷ்டியும் கனியும் உள்ள ஒரு வாழ்க்கைக்குள்ளே நம்மளை நடத்தி விடுகிறார். அப்ப முதலாவதாக உத்தம குணலட்சணம். இரண்டாவது, நம்முடைய வாழ்க்கையில என்ன குணலட்சணம்? நீதியின் குணலட்சணம். இந்த 2 குணலட்சணத்திற்கு நம்மளை ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மளை பிடுங்க மாட்டார், நம்மளை அழிக்க மாட்டார், நம்மளை நாட்டுகிறார், நாட்டி செழிப்பாக்குகிறார், நாட்டி நம்மை முதிர் வயதிலும் புஷ்டியும் கனியும் உள்ள ஒரு வாழ்க்கை வாழச் செய்ய. மூணாவது, நாம் பிடுங்கப்படாமல் நாட்டப்பட்டு செழிப்பாக்கப்பட, முதிர் வயதிலும் கனிதந்து புஷ்டியும் பசுமையுமாக இருப்பதற்கு மூணாவது பாயிண்ட் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம். எரேமியா 12ஆம் அதிகாரம் அதுல 3வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தாவே, நீர் என்னை அறிந்திருக்கிறீர். கர்த்தாவே, நீர் என்னை அறிந்திருக்கிறீர். என்னை காண்கிறீர். என் இருதயம் உமக்கு
உமக்கு முன்பாக என் இருதயம் உமக்கு முன்பாக எப்படிப்பட்டதென்று சோதித்து அறிகிறீர். அடிக்கப்படும் ஆடுகளைப் போல அவர்களை பிடுங்கி போட்டு கொலை நாளுக்கு அவர்களை நியமியும். மூணாவது, நம்ம பிடுங்கப்படாமல் நாட்டப்படுவதற்கு இந்த இடத்துல ரெண்டு விதமான இந்த இடத்துல யாரை கர்த்தர் எரேமியா சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார் என்றால் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? அவர்களை பிடுங்கி போடும். அவர்கள் எப்படி என்ன ஆடுகள் என்று அதுல பாருங்க, 3வது வசனத்துல, கர்த்தாவே நீர் என்னை அறிந்திருக்கிறீர், என்னை காண்கிறீர், என் இருதயம் உமக்கு முன்பாக எப்படிப்பட்டது என்று சோதித்து அறிகிறீர். அடிக்கப்படும் ஆடுகளைப் போல அவர்களை பிடுங்கி போட்டு, அடிக்கப்படும் ஆடுகளைப் போல அவர்களை பிடுங்கி போட்டு கொலை நாளுக்கு அவர்களை நியமியும். இஸ்ரவேல் ஜனங்களை அன்றைக்கு எரேமியா ஆடுகள் என்று சொல்லுகிறார். எரேமியா ஆடுகள் என்று சொல்லுகிறார். இந்த ஆடுகளை, அடிக்கப்படுகிற இந்த ஆடுகளை பிடுங்கி போடும், கொலை நாளுக்கு நியமியும் என்று சொல்லுகிறதாக பார்க்கிறோம். ஆடுகள்ல ரெண்டு விதமான ஆடுகள். என்ன ஆடுகள்? வெள்ளாடுகள், இன்னொரு ஆடு செம்பரி ஆடு. ஆண்டவர் இஸ்ரவேல் யூத ஜனங்களை, அருமையான தேவனுக்கு அருமையானவர்களை செம்பரி ஆடுகளாகவே தெரிந்து கொண்டார், செம்பரி ஆட்டு மந்தையாகவே தெரிந்து கொண்டார். ஆனால் இடையிலே இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை விட்டுவிட்டு அந்நிய தெய்வத்தை நாடினார்கள். எரேமியா தீர்க்க தரிசனம் முழுவதும் நீங்க பாத்தீங்கன்னா, அந்நிய தெய்வத்திற்கு நீங்க தூபம் காட்டுறீங்க, பாகாலை வழிபடுறீங்க, பாகாலை ஆராதிக்கிறீங்க, பாகால்கிட்ட போய் நீங்க மண்டியிடுறீங்க, பணிந்து கொள்ளுகிறீங்க என்று சொல்லுகிறதாக எரேமியா தீர்க்க தரிசனம் முழுவதும் அமைந்திருக்கும். ஆகையினால் உங்களை கர்த்தர் 70 வருஷம் நேபுகாத்து நேச்சர் இடத்திலே கொண்டு போவார். நேபுகாத்து நேச்சர் எருசலேமை தீக்கரையாக மாற்றி, எருசலேமினுடைய ஆலயத்தை தீக்கரையாக மாற்றுவார். எரேமியா தீர்க்க தரிசனம் முழுவதிலும் உள்ள தீர்க்க தரிசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் தெரியும். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் செம்பரி ஆடுகளாக இருந்தார்கள். செம்பரி ஆடு என்றால் தேவனை ஆராதிக்கக்கூடிய, தேவனை தொழுது கொள்ளக்கூடிய, தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய, தேவனை மாத்திரம் சார்ந்து வாழக்கூடிய ஒரு செம்பரி ஆட்டு கூட்டமாக கர்த்தர் எகிப்து தேசத்திலிருந்து 430 வருஷம் கழித்து தெரிந்து கொண்டார். 430 வருஷம் அவர்களை அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து அவரை ஆராதிப்பதற்காக, அவரை தொழுது கொள்வதற்காக, இவர்கள் என்னுடைய ஜனம், இவர்கள் என்னுடைய சேஸ்திரபுத்திர பாகம். யாத்திராகம் 4ஆம் அதிகாரம் 22, 23 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் தெரியும். 22, 23, 24 அருமை. இப்படிப்பட்ட இந்த ஜனத்தை 430 வருஷம் ஆகக்கூடிய வேளையிலே செம்பரி ஆடுகளாக தெரிந்து கொண்டு மோசேயின் மூலமாக பார்வோனிடத்தில் எனக்கு ஆராதனை செய்யும்படி இவர்களை, என் ஜனங்களை அனுப்பிவிடு, இல்லைன்னா நான் வாதையை தருவேன் என்று சொன்னார். அப்படி சொல்லும் பொழுது இஸ்ரவேலுக்கு விரோதமாக அனுப்பிவிடாதபடிக்கு பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டது. 10 விதமான வாதைகள் அனுப்பப்பட்டுக்கிட்டே இருந்தது. கடைசி வாதை எல்லா பார்வோனுடைய குடும்பத்திலிருந்து, வேலைக்காரிகளிலிருந்து, மந்திரிமார்களிலிருந்து, எம்எல்ஏ எம்பிக்கள் வரைக்கும் எல்லா அதிகாரிகளிடமிருந்து தலை பிள்ளைகள் வெட்டப்பட்டது. அதற்கு பிறகு எகிப்திலே ஒரு பெரிய கூக்குரல் உண்டானது. அந்த கூக்குரல் உண்டாதனின் நிமித்தம் எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை ஆராதனை செய்வதற்காக பார்வோன் அழைத்து அனுப்பி வைக்கிறார்கள். எனக்கு அன்பானவர்கள், அப்படிப்பட்ட ஜனங்கள் எரேமியா தீர்க்கதரிசியினுடைய நாட்களிலே அதிகமாயவர்கள் விக்கிரக ஆராதனை பண்ணினார்கள். ஆகையினால் தான் கர்த்தர் யாரை எழுப்பினார் என்றால் எரேமியா தீர்க்கதரிசியை தேவன் எழுப்பினார். எரேமியா தீர்க்கதரிசியை எழுப்பி இவர்களை பிடுங்கி, இந்த ஆடுகளை பிடுங்கி கொலைக்கு நியமியோ என்று சொல்லுகிறதாக பார்க்கிறோம். ஏன் இவர்கள் பிடுங்கப்பட வேண்டும்? அந்நிய
அந்நிய தெய்வத்தை நாடுகிறார்கள், அவர்களை நமஸ்கரிக்கிறார்கள், அவர்களை தொழுது கொள்ளுகிறார்கள் என்று சொல்லி இந்த ஆடுகள் இப்படியாக உம்மை விட்டு பின்வாங்கி போய்விட்டது என்று சொல்லுகிறார்கள். நாமும் நம்முடைய வாழ்க்கையில அருமையானவர்களே, அந்நிய தெய்வத்துக்கு நாம் இடம் கொடுக்காதபடி கர்த்தரால் நாம் நாட்டப்பட்ட செம்பரி ஆடுகளாய், ஆலயத்தில் நாட்டப்பட்ட செம்பரி ஆடுகளாய் காணப்பட வேண்டும். யார் செம்பரி ஆடுகள்னா நிறைய குணலட்சணம் இருக்கு. அதை இன்னொரு நாள் ஐயா சொன்னா பார்ப்போம். செம்பரி ஆட்டு குணலட்சணத்துல ஒன்று, அருமையானவர்களே, மந்தையில் வந்து தேவனை ஆராதித்து, அடுத்து மந்தையினுடைய மேய்ச்சல், வசனமாகிய புல் என்ற மேய்ச்சலை மேய வேண்டும். 6 நாளும் செம்பரி ஆடுகளாகிய நாம், ஆவிக்குரிய ஜனமாகிய நாம் வேலை செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட அனுபவத்தை கொண்ட நபர்களாக இருக்க வேண்டும். அப்ப 3வது, கர்த்தர் நம்மை நாட்டி நம்மளை செழிப்பாக்க, கர்த்தர் நம்மளை நாட்டி முதிர் வயதிலும் புஷ்டியும் பசுமை உள்ளவர்களாக மாற அருமையான என்ன செய்ய வேண்டும் என்றால், நாம் செம்பரி ஆட்டு கூட்டமாக மாறி கர்த்தரை ஆராதிக்க ஒப்பு கொடுக்கணும். கரங்களை உயர்த்தலாமா? திக்கா பாபா பாபா. முதலாவது உத்தம குணலட்சணம், 2வதாக நீதியின் குணலட்சணம், 3வது என்ன குணலட்சணம்? செம்பரியாட்டு குணலட்சணத்தில் ஒன்று அவரை ஆராதிக்கிற குணலட்சணம். இந்த 3 அனுபவத்தை நம்ம மறந்துடக்கூடாது. 4வது, எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1 அதிகாரம் 9வது வசனம். கர்த்தர் தமது கரத்தை நீட்டி, அதுல 10 பார் பிடுங்கவும், இடிக்கவும், 9ல இருந்தே வாசிய. கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன், என்னுடைய வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன். பார் பிடுங்கவும், இடிக்கவும், அழிக்கவும், கவிழ்க்கவும், கட்டவும், நாட்டவும், உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகள் மேலும் ராஜ்யத்தின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். 4வதாக, நாம் பிடுங்கப்படாமல் நாட்டப்படுவதற்கு ஆலயத்தில், குடும்பத்தில், தேசத்தில் நாட்டப்பட்டு செழிப்பாக மாற, முதிர் வயது வரைக்கும் நம்மளை வைத்து புஷ்டியும் பசுமையுமாக இருப்பதற்கு கர்த்தரின் வார்த்தையை முக்கியத்துவப்படுத்தணும். கர்த்தருடைய வார்த்தை நம்மளை நாட்ட பண்ணுகிறது, பிடுங்கி போடாமல் ஆக்கி விடுகிறது. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிராக செயல்பட்டார்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிராக செயல்பட்டார்கள், மாறி செயல்பட்டார்கள். ஆகையினால் அவர்கள் பிடுங்கப்பட்டு, அவர்கள் எரேமியா தீர்க்கதரிசி சொன்னது போல 70 வருஷம் நேபுகாத்து நேச்சாரால் அடிமையாக கொண்டு போகப்பட்டதை பாருங்க. அவர்கள் பிடுங்கப்பட்டார்கள், ஜெருசலம் தீக்கரையாக்கப்பட்டது. ஒரு சில கொஞ்சம் ஏழைகள் மாத்திரம் எருசலம், நேபுகாத்து நேச்சார் எருசலம்ல அந்த இடத்துல அருமையான தேவனுக்கு அருமையா அந்த தேசத்தில் உள்ள பயிர்கள், அந்த தேசத்தை பண்படுத்தவும், விவசாயம் பண்ணவும், திராட்சை தோட்டத்தை இது பண்ணவும், மாதுளம் செடி இவைகளை இது பண்ணவும் நாம வைத்தார்கள். கொஞ்சம் பேர் மாத்திரம், மற்றவர்கள் எல்லாருமே அடிமைத்தனமாக இது பண்ணார்கள். அதுல நிறைய பேர் தீக்கரையாக்கப்பட்டார்கள், நிறைய பேர் சாகடிக்கப்பட்டார்கள். அன்பான தேவனுக்கு அருமையானவர்களே, 4வது, நாம் நாட்டப்படாமல் பிடுங்கப்படாமல் நாட்டப்படுவதற்கு 4வதாக வேதம் சொல்லுகிறபடி வார்த்தையை முக்கியத்துவப்படுத்தணும். இந்த 4 அனுபவத்துக்கு நம்மை இந்த கால வேளையிலே நம்மளை முற்றிலும் ஒப்பு கொடுப்போம். வாசிங்க, எரேமியா 12ஆம் அதிகாரம், அதில் 14வது வசனம். இதோ நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு காணியாட்சியாக கொடுத்த என் சுதந்திரத்தை தொடுகிற துஷ்டரான அயலார் அனைவரையும் தங்கள் தேசத்தில் இராதபடிக்கு பிடுங்கி போடுவேன் என்று கர்த்தர் அவர்களை குறித்து சொல்லுகிறார். யூதா வம்சத்தாரையும் அவர்கள் நடுவில் இராதபடிக்கு பிடுங்கி போடுவேன். 5வதாக, நாம் பிடுங்கி போடாமல் நாட்டப்படுவதற்கு துஷ்ட குணலட்சணம் நமக்குள்ளே இருக்கக்கூடாது.
துஷ்ட குணலட்சணம்னா மற்றவர்களுக்கு எதிராக செயல்படுகிறவர்கள். நல்ல கவனிங்க. அன்றைக்கு இஸ்மவேல் ஈசாக்குக்கு எதிராக துஷ்டனாக இருந்தான். இன்றைக்கு வரைக்கும் இஸ்மவேல் வம்சம் அருமையானவர்களை யூதர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இன்னைக்கு வரைக்கும் யுத்தம். காசா இஸ்ரவேல், காசா லெபனன், காசா வெஸ்ட் பேங்க், காசா சிரியா, பயங்கர யுத்தம் நடந்துகிட்டே இன்னைக்கு வரைக்கும் நடக்குது. துஷ்ட எதிராக செயல்படுதல், ஒருவரை ஒருவர் பகைத்தல், இதான் துஷ்ட குணலட்சணம். இந்த குணலட்சணம் இல்லாதபடிக்கு ஒருவரை ஒருவர் பகைக்காமல், ஒருவருக்கு ஒருவர் விரோதமாக இல்லாமல் நாம் ஒருவரில் ஒருவர் அன்பின் ஐக்கிய குணலட்சணத்தில் வாழ வேண்டும். அப்பொழுது நாம் பிடுங்கப்படாமல் நாட்டப்படுவோம். இந்த 5 அனுபவத்துக்கு நம்மளை இக்கால வேளையில் ஒப்பு கொடுப்போம். ஆமேன், ஆமேன். அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே என்ற பாடலை பாடும். அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவே, நான் நன்றியோடு உம்மை பாடுவே. அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவே, நான் நன்றியோடு உம்மை பாடுவே. பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை எத்தனையோ நன்மை செய்தீரே. பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை எத்தனையோ நன்மை செய்தீரே. ஐயா, எத்தனையோ நன்மை செய்தீரே. ஐயா, எத்தனையோ நன்மை செய்தீரே. அன்பின் தெய்வமே, நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவே, நான் நன்றியோடு உம்மை பாடுவே. ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபையுள்ள எங்கள் தேவாதி தேவனே மகாராஜா, தர்மையான பரிசுத்த மனமகிழ்ச்சி நாளிலே உம்முடைய சரீரமான சபையில் அங்கமாயிருந்து ஆராதிக்க, உம்மை பாட போற்ற புகழ, உம்முடைய சத்தியத்தை கேட்க இந்த நாளிலும் எங்களுக்கு கிருபை கொடுத்து பலம் கொடுத்து சுகம் கொடுத்து நீர் கொண்டு வந்தீரே. உமக்கு கோடா கொடி துதிகளையும் சோத்திரங்களையும் எடுக்கிறோம். அப்பா, நீர் எங்களை நடத்தும். நாங்கள் ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்களாக, ஊழியத்திலே நாட்டப்பட்டவர்களாக, அப்பா உம்முடைய நாமத்துக்காக நாட்டப்பட்ட விசுவாசிகளாக, மூப்பர்களாக, ஊழியர்களாய் ஜீவிக்க கிருபைதான். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வார்த்தையின்படி ஒவ்வொரு நாளும் சத்தியத்தின்படி நடக்க எங்களுக்கு ஒரு உத்தம குணம், நீதியின் குணம் ஆண்டவரே, இந்த குலநச்சலங்கள் எல்லாம் எங்களுக்கு தாரும். இந்த நோவாவை போல நாங்கள் உத்தமனாய் இருக்க கிருபைதான். தகப்பனே, கேட்ட வார்த்தையின்படி நாங்கள் இந்த நாளிலே ஜீவிக்க, நாங்கள் இந்த உலகத்திலிருந்து பிடுங்கப்படாமல் இருக்க, நாட்டப்பட்டவர்களாய் இருக்க, நாங்கள் சத்தியத்தின்படி நடக்க எங்களுக்கு கிருபைதான். இந்த வார்த்தைகளை நடத்தட்டும், வசனங்களை போஷிக்கட்டும், வசனங்களை பாதுகாக்கட்டும். ஆமாண்டவரே, நீர் எங்களை நடத்தும்படி ஆட்சி தாழ்த்தி பெருமையாக்கி கருத்துள்ளோம். வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. செய்கிற உத்தியோகம், தொழில், பிசினஸ், ஊழியங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும். கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். போக்கிலும் வரத்திலும் பாதுகாத்துக் கொள்ளும். அப்பா, இந்த கிளைமேட் சேஞ்சில் எந்த பிள்ளைகளையும் எந்த பலவீனமும் தாக்காதபடி காத்துக்கொள்ளும். கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். நடத்தும் தகப்பனே, எங்களை வெறுமையாக்கி கருத்துள்ள கொடுங்க. துதிகனமையும் எல்லாவற்றும் உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் ஆத்துமனேஸ்வரா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரம் மண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை நீர் எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் விடவேளே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி,
என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி. அவர் செய்த சகல வாரங்களை மறவாதே. ஆமென். நானே காப்பாற்றுவே, நாள்தோறும் நீர் பாய்ச்சுவேன். உன்னை நானே காப்பாற்றுவே, நாள்தோறும் நீர் பாய்ச்சுவே. இரவும் பகலும் காத்துக்கொள்வே, எவரும் பகலும் காத்திருவே. எவரும் இழைக்க விட மாட்டே, எவரும் இழைக்க விட மாட்டே. யாக்கோபே நீ வேறொன்றுவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய். நீ பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய். இந்த பூமியெல்லாம் நிரப்பிடுவா, இந்த பூமியெல்லாம் நிரப்பிடுவா. என் மகனே நீ வேறொன்றுவா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட்.